உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுடைய பிரச்சனை முடிவு பெறவில்லை. இதுக்கிடையில் சோமாலியா ஒரு நாட்டில் இஸ்ரேல் போய் தலையிட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆப்பிரிக்க நாடான சோமாலியா, பக்கத்தில் இருக்கும் காசா, கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஏமன், அதைவிட தள்ளி இருக்கக்கூடிய லெபனான், இப்படியே தொடர்கிறது. இந்த சிக்கல் என்ன என்பதை இன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள் இயற்கையான வளம் இருந்தாலும் அவர்கள் வறுமையிலேயும் போர்க்குழுக்களின் இவற்றிலும் சிக்குண்டு போன ஒரு அரசியலை மேற்குலகம் அவர்களுக்கு மேல் நடத்தி கொண்டே இருக்கிறது. நைஜீரியாவிலிருந்து அதுக்கப்புறம் கானா போன்ற நாடுகள், சூடான் நாடுகள், எத்தியோப்பியா, சோமாலியா. இந்த சோமாலியாவில் இறையாண்மை கொண்ட ஒரு சாவரின் தேசம். அந்த நாட்டுக்குள்ள 2 குழுக்கள் பிரிந்தார்கள். 1991களில் இந்த குழு பிரிந்து தாங்கள் ஒரு புதிய நாடாக அறிவித்து கொண்டார்கள். 2மே முஸ்லீம்கள் தான். அங்கேயும் முஸ்லீம்கள் தான், இங்கேயும் முஸ்லீம்கள் தான். அந்த பிரிஞ்ச நாட்டிற்கு பெயர் சோமாலி லேண்ட் என்று அறிவித்தார்கள். சொமாலியா என்ற பிரதேசத்தை சொமாலி லேண்ட் என்று அறிவித்தார்கள். அப்துர் ரஹ்மான் அல் அப்துல்லாஹ் இவர் தான் அங்களுடைய இது. ஒரு புரட்சியாளனாக அறிவிக்கப்பட்ட சிரா, அதற்கு பிறகு இந்த மாற்றங்கள் சொமாலியாவில் ஏற்பட்டு தனி கரன்சி அவங்க உருவாக்குனாங்க, தனி கொடியை உருவாக்கினார்கள். எல்லாமே தனித்துவமாக இன்றைக்கு சோமாலியாவிலிருந்து சொமாலிலேண்ட் பிரிந்ததாக அறிவித்து ஒரு தனி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சோமாலியாவில் ஐநாவோ உலக நாடுகளோ யாரும் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. இந்த சோமாலியாவை அங்கீகரிக்காத நேரத்தில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சோமாலி லேண்டை தாங்கள் அங்கீகரிப்பதாக அவசர கதியிலே ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஏற்கனவே சோமாலி லேண்டுடைய அப்துர் ரஹ்மான் அவரோடு பேச்சுவார்த்தை இவர் நடத்துவது, ரகசியமான சில கூட்டு திட்டங்கள் நடைபெறுவதை சமீட்சமாக உணர்ந்திருந்த சோமாலி லேண்ட் உடனடியாக இதை வரவேற்கிறாங்க. இது ரொம்ப தவறு என்று உலகம் முழுவதும் கண்டனம் வருகிறது. சோமாலியா என்பது ஒரு திருட்டு தேசம் அல்ல, அது ஒரு முஸ்லிம் ஆப்பிரிக்க தேசம். அந்த தேசத்தில் ஒரு நாடு பிரிவது அந்த உள்நாட்டு விவகாரத்தில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோ ஏனைய சக நாடுகளோ அங்கீகாரம் செய்யலாத சோமாலியாவிலிருந்து பிரிந்ததாக அறிவித்த சோமாலி லேண்டு, இதை ஏன் யூத நாடு அங்கீகரிக்கணும்? இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? இந்த விவகாரத்தை சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து மற்றும் எல்லா நாடுகளும் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். குறிப்பாக ஹமாஸ் நேற்று அறிவித்த அறிக்கையில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இப்போ எதற்காக இவர்கள் சோமாலியாவை பிரித்து சோமாலி லேண்டா உருவான ஒரு நாட்டுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆபத்தான திட்டத்தை பலஸ்தீனம் உருவாகி இருக்கிறது. பலஸ்தீனத்தில் 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பலஸ்தீனத்தில் 1,80,000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்நாள் முழுவதும் ஊனமுட்டார்கள். இதையெல்லாம் செஞ்சாங்க அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து. அக்டோபர் 10ஆம் தேதி 2025 சீஸ்ஃபயர் வந்தது. டிசம்பரோடு இன்று கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 நாட்கள் ஆன பின்பும் 400க்கும் மேற்பட்டவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேலர்கள். 1000த்திற்கும் மேற்பட்டவர்களை சீஸ்ஃபயர் காலத்திலும் சாகடிக்கிறார்கள். அமெரிக்கா என்ன நடத்துறதுன்னா 20 பாயிண்ட் அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு பீஸ் சொசைட்டியை உருவாக்கி
அமெரிக்காவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அல்லாமல் மற்ற நாடுகள் எல்லோரும் சேர்ந்து எகிப்து, கத்தர் போன்ற நாடுகளும், யூரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் ஒரு பீஸ் படையை அங்கே கொண்டு வரணும். அங்கே ஒரு டிஸ்ஆர்ம் சிச்சுவேஷனை, டீமிலிட்டரைசேஷனை கொண்டு வரணும். ஒரு தனித்துவமான ஃபோர்ட்டு, லேண்டு எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு அழகான மண்டலமாக மாற்றுவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த நிலையிலும் அது எங்க நாடு என்பதை மட்டும் செய்து அந்த நாட்டில் எந்தவித ப்ராசஸும் பண்ணக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கார். இன்றைக்கி திங்கட்கிழமை அவர் அமெரிக்காவுக்கு போய் இந்த விவகாரத்தையும் சொமாலிலேண்ட் அங்கீகாரத்தையும் பற்றி பேச போகிறார். சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து மற்றும் முஸ்லிம் நாடுகள் சோமாலியாவை பிரிந்து சென்ற போராளி குழுக்கள் கையில் இருக்கிற சொமாலி லேண்டை இஸ்ரேல் ஆதரித்ததற்கு கடும் கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிற நேரத்தில் ஹமாஸும் தெரிவிக்கிறார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்ன? சோழியன் குடுமி சும்மா ஆடாது. அவங்க காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் இருந்தே த கிரேட்டர் இஸ்ரேலுடைய எக்ஸ்பேண்டிங் அந்த நடவடிக்கையில் காசா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜூஸ், இட் இஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட். இது கடவுளால் எங்களுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட ஒரு பகுதி. காசாவின் மக்களை சவுதிக்கு கடத்துங்க, எகிப்துக்கு கடத்துங்க, ஜோர்டானுக்கு கடத்துங்க, இல்லது சூடானுக்கு கடத்துங்கன்றெல்லாம் ஆரம்பத்திலிருந்து அமெரிக்காவும் இவர்களும் பேசிக்கொண்டே தான் இருந்தார்கள். இப்போது அவர்கள் பேசுவது சோமாலி லேண்டில் இவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். காசா ஒரு அற்புதமான மண்டலமாக தங்கள் கையில் அது வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்பதுதான் யூத தலைவனான கடும் போக்குவாதியான பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் கர்ட்ஸ், பென் கேவிர், பெசலில் சுமோட்ரிச் போன்றவர்களுடைய ஆசை, அவா நிலை. அதற்குத்தான் எல்லாரும் எதிர்பார்க்காமல் அவர்கள் அவசரமாக இந்த நாட்டை சோமாலியாவிலிருந்து பிரித்து சோமாலி லேண்டை அங்கீகரித்து அங்கே இந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணணும். they will forcibly evacuate from கஸாவிலிருந்து அவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற சதி இப்பொழுது அரங்கேறி வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய நடவடிக்கையில் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனாலும் வில் கன்சிடர் தட் சம்திங், சில விஷயங்களை நாங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மொராக்கோ, அதே மாதிரி பஹ்ரைன், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இந்த விவகாரத்தில் வாயே திறக்கலை, அமைதியாக இருக்கிறான். அவங்க ஏன் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், யூத நாட்டோடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த சொமாலி லேண்டில் ஒரு பெரிபெரா துறைமுகம் என்ற ஒன்றை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கைப்பற்றி வைத்திருக்கிறாங்க. அங்கே அவர்களுடைய இராணுவ தளம் இருக்கிறது. அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு இஸ்ரேல் அங்கு ஒரு வான்படை தளத்தை உருவாக்குகிறது. அமெரிக்கா தனது நிலையை அங்கே உருவாக்கி வரும் காலத்தில் இதன் மூலம் செங்கடலை கட்டுப்படுத்துவதற்கும் ஏமனில் இருக்கும் வலுவான ஹவுதிகளை அழிப்பதற்கும் திட்டம் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆகவேதான் பஹ்ரைனும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் மொராக்கோவும் வாய் திறக்க மறுக்கிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ரகசிய திட்டங்களை யூதர்களோடு சேர்ந்து அமெரிக்காவோடு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கு எதிரானவர்களாக தான் யுஏஇ செயல்படுது. மற்ற நாடுகள் பஹ்ரைன் போன்றவைகளை தாண்டி மற்ற எகிப்தோ, ஜோர்டானோ, கத்தரோ, துருக்கியோ ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கூட அப்துல்லா அல் சிசி போன்றவர்கள் இரகசிய கூட்டாளியாகத்தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே செயல்படுகிறார்கள். இப்போ மொராக்கோவும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சொமாலி லேண்டை பிரித்ததன் விளைவாக அவர்கள் காசாவிலிருந்து, பலஸ்தீனத்திலிருந்து இந்த மக்களை வெளியேற்றி ஒரு செட்டிலர்ஸ் பூமியை அங்கே உருவாக்கிறணும்
அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. இப்போ அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டால் ஒருபோதும் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சொமாலிலேண்டை சோமாலியாவிலிருந்து பிரிந்த குழுக்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக தங்கள் இராணுவ நிலைகளை சோமாலிலேண்டாவில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவும் மற்றும் சென்காமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த பெரிபெரியை ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட தளமாகவும் மாற்றிக்கொள்ளலாம், எக்கனாமிக்கல் வேல்யூவான ஒரு டெரிட்டோரியாகவும் மாற்றலாம். அப்படி மாற்றும்போது வரும் நாட்களில் அவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இரண்டாவது, செங்கடல் ராஜ்யத்தை முழுமையாக கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஹவுதிகள் ரஷ்யா சீனாவுடைய ஆயுதங்களை முழுமைப்படுத்தி ஒரு பெரும் தேசமாக உருவாகி வருகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல். இஸ்ரேலுடைய கப்பல்கள் செல்லாமலும் ஏனைய கப்பல்கள் செல்லாமலும் பலாயிரம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றி செல்வதில் கட்டுப்படுத்த வேண்டும் என நீண்டகால திட்டத்திற்கே ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இந்த பகுதியை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இது ஈரானை கண்காணிப்பதற்கும் ஹிஸ்புல்லாவை கண்காணிப்பதற்கும் குறிப்பாக ஏமன் ஹவுதிகளை அழித்தொழிப்பதற்கும் இந்த திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்கொள்வோம் என அறிவித்து விட்டார்கள். இதற்கு இடையில் சொமாலிலேண்டிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதுனால இஸ்லாமிய தீவிர பயங்கரவாதி குரூப்பான அல் கொய்தாவின் அங்கமான அல் சஹாப் அவர்கள் சொமாலிலேண்டிற்கு ஆதரவானவர்களாக ஒருபுறம் இருந்தாலும் நேற்று அவர்கள் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒருபோதும் இஸ்லாம் விரோத அமைப்பான யூதர்களை ஆதரிக்கப் போவதில்லை. ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, இறைவனின் உதவியால் நாங்கள் இஸ்ரேலை தோற்கடிப்போம். அப்போ இப்படி எல்லா இடங்களிலும் சோமாலிலேண்டினுடைய அங்கீகாரத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், ஆட்டை கடித்து மாட்டை கடித்து எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் உள்ளே புகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் யூதர்கள் இன்றைக்கு அடுத்த தாக்குதலை சந்திக்க போகிறார்கள் ஈரான் மூலம் என்ற செய்தி வந்திருக்கிறது. இன்று திங்கட்கிழமை அமெரிக்க அதிபரை அவர் சந்தித்திருப்பதும் அடுத்த போருக்கு தயாராக இருப்பதற்குத்தான். 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்கப் போவதாக செய்திகள் வருகிறது. மத்திய கிழக்கில் அடுத்த போர் அது சர்வதேச போராக மாறுவதற்கான வாய்ப்பை இஸ்ரேலின் மூலமாக அமெரிக்கா ஈரானுக்கிடையே போர் நடந்தால் அது கடந்த முறை போர் ஒன்றாக இருக்காது. குர்ரம் பஷர், அது மட்டும் இல்லாமல் அல் கதர் போன்ற பல வேலிவான மறுஉருவாக்கம் செய்த மிகப்பெரிய பலிஸ்டிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் ஃப்ளூயிட் அண்ட் சாலிட் சப்ஸ்டன்ஸ் மூலம் தாக்குகின்ற போது பெரும் விளைவுகளை சந்திக்கலாம். இவர்களும் தாக்குதல் நடத்தலாம். இது சொமாலிலேண்ட் பிரச்சனையில் மீண்டும் மத்திய கிழக்கில் பதட்டம் ஏற்படுத்துகிறது. சோமாலியாவை இரண்டாக பிரித்த குழுக்களுக்கு உலகமே அங்கீகரிக்காத போது, அரபுகளும் அங்கீகரிக்கவில்லை, ஐநாவும் அங்கீகரிக்கவில்லை, அமெரிக்காவும் இல்லாத போது பெஞ்சமின் நெத்தானியாகு வெள்ளிக்கிழமை அங்கீகரித்ததன் விளைவாக புதிய போர்க்களத்திற்கான வலுவான கட்டமைப்பும் கதவுகளும் திறந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.